இன்னும் அதிக பேறு பெற்றோர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். யாரை சொல்லுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்போர், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போர், ஆண்டுடைய வார்த்தையை புறக்கணியாதோர், ஆண்டுடைய வார்த்தையின்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்வோர், ஆண்டுடைய வார்த்தை என்னும் பாறையின் மீது தன் வாழ்வை கட்டி எழுப்புவோர் பேறு பெற்றதுமல்ல, இன்னும் அதிகமாய் பேறு பெற்றோர். அதனால்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். உண்மை எதுவோ, நீதி எதுவோ, கண்ணியம் எதுவோ, இனியது எதுவோ, எவையெல்லாம் நற்பண்புக்குரியதோ, எவையெல்லாம் நற்புகழ்ச்சிக்குரியதோ, பெற்றுக்கொண்ட போதனைகள், கற்றுக்கொண்ட போதனைகள், பெற்றுக்கொண்ட படிப்பினைகள், இவற்றுக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள், அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். சமாதானத்தின் கடவுள் உங்களோடு இருப்பான்னு சொல்லுகிறார். அப்ப கடவுள் என்னோடு இருந்தால் அது பெரிய பேர் அல்லவா? அது எதன் வழியாக வந்தது? அவர் படிப்பினைகளை, போதனைகளை கேட்டு அதன்படி வாழ்வதின் வழியாக வருகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை கடைபிடிப்போர் மிகுதியாய் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஆண்டுடைய பார்ப்பதோடு, படிப்பதோடு, தியானிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை கடைபிடித்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறி ஆண்டுடைய கண்களுக்கு முன்னதாக பேறு பெற்றவர்களாய், மிகுதியாய் பேறு பெற்றவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.